மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெரும்பாலும் ஆண்களுக்கு ஒரு மன உளைச்சல், அதிகமான மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் இருக்குங்க, இந்த ஹெல்த் கண்டிஷன் எனக்கு இருக்குன்னா எந்த ட்ரீட்மெண்ட் நான் எடுக்கிறது, எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நான் எடுத்தா சரியா இருக்கும், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். சரி, என்ன ஒரு நோயாக இருந்தாலும் உணவு முறை ரொம்ப முக்கியம் இல்லையா? உணவே மருந்து அப்படின்னு சொல்றதுதான் சித்த மருத்துவத்தோட ஒரு அடிப்படையான கோட்பாடு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம டயட்டை கரெக்ட் பண்ணாலே இந்த பிரச்சனை சரியாயிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சுகரே சொல்லலாம். சுகர் வந்துச்சுன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துச்சு. இந்த டயட்டை நான் மாத்திர இந்த மாதிரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நான் பண்றேன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரிதான் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் நலம் சார்ந்த சில நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, அதனால வரக்கூடிய பிரச்சனை, சத்து குறைபாட்டினால் வரக்கூடிய பிரச்சனையில ஒன்றுதான் இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்னு சொல்றோம். இது குறைபாடு பேர்லயே இருக்கு பாருங்க, இது ஒரு நோய் அப்படின்னு கிடையவே கிடையாது. சோ அந்த குறைபாடை எப்படி நம்ம சரி செய்யலாம்? பெஸ்டா உணவு முறை மூலமே நம்ம சரி செய்யலாம். பெரும்பாலும் ஒரு 80% இது வந்து டயட்லயே நம்ம சரி பண்ணிக்கலாம். இதனால ரொம்ப மன உளைச்சல் ஆகுறது. சோ நம்ம கிட்ட வந்து இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்க்காக ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க இல்லையா, அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷமா இருக்குங்க, ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. சோ வீட்டுல எல்லாரும் கேக்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் கேக்குறாங்க. சோ எனக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆனா நான் ஹெல்த்தியா இருக்கேன், வெயிட் நார்மலா இருக்கு, பிபி கிடையாது, சுகர் கிடையாது, நான் ரொம்பவே ஃபிட்டா இருக்கிறேன், பாடியில எந்த டிஃபிஷியன்ஸும் கிடையாது, எதற்காக இது வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா பார்த்தோம்னா அந்த உயிர் நாடி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, உயிர் நாடியோட சேர்ந்ததுதான் இந்த பிராண வாயு. இது ரெண்டுமே நமக்கு வந்து நார்மலா இருக்கணும். பிராண சக்தி உடல்ல நார்மலா இருக்கணும். பொதுவாக அனைவருக்குமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆக்சிஜன் லெவல் நம்ம நேச்சுரலான ஒரு ஏர் அப்படின்றது இல்லாமல் இருக்கு. சோ இன்றைய காலகட்டத்துல நல்ல ஒரு சுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவாசம் நார்மலா இருக்க இருக்க என்ன ஆகும்னா, நமக்கு பிரீத் நல்லாவே வர ஆரம்பிக்கும். அந்த பிரீத் நார்மலா இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் உடல்ல இருக்கும். ஆக்சிஜன் உடல்ல இருக்கும் போது நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே புதுப்பிக்கப்படுது. அப்போ உயிர் அணுக்கள் அப்படின்னு அதுக்கு பேர் எப்படி வச்சிருக்காங்க பாரு. ஆண்களுக்கு ஆனா அந்த உயிர் அணு அப்படின்னு சொல்ற ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய செல்கள் இல்லையா, அதனால உயிரணு, அந்த உயிரணுக்கு தேவையான நியூட்ரிஷன்ல ரொம்ப முக்கியமானது இந்த பிராண சக்தி, ஆக்சிஜன், பியூர் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றோம். சோ அது நமக்கு நார்மலா இருக்கணும். அப்போ இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம வந்து நல்லா க்ளோஸ்டு ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் உட்காந்துருக்கோம். சோ ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு ஏசி போடுறோம், நைட் தூங்கும் போது இதே நம்ம ஃபாலோ பண்றோம். அப்ப நேச்சுரலான ஏர், சன்லைட் நம்ம உடல்ல எப்பதான் படுறது, இது ஒரு பெரிய டிஃபிஷியன்சின்னு சொல்லலாம். ஏன்னா கால்சியம், விட்டமின் டி, இது நிறைய பேருக்கு குறைபாடு இருக்கு. சன்லைட்ல தயவு செய்து கொஞ்ச நேரமாவது நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும், காலையில அல்லது மாலை நேரங்கள்ல. இது பெரிய, நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சிம்பிளா நம்ம வந்து இந்த சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும் போதே ஆண்களுக்கு பெரும்பாலும் உயிரணுக்கள் எண்ணிக்கை, பிராண சக்தி நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம சிம்பிளா டெய்லி ரெகுலரா செய்யணும். உணவு முறையில என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல்ல ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம், ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாத மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும். ஸோ ஓகே, எல்லாரும் நம்ம கேக்குறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, ஸோ நமக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரியான மைண்ட் செட் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும்போது அதற்கான சில மூலிகைகளும் நான் சொல்றேன், அது ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆண்மை குறைபாடு இல்ல உயிரணுக்கள் எண்ணிக்கையும் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உணவில் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட வேண்டிய விஷயம் கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் புரோட்டீன், மெக்னீசியம், ஜிங்க், இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ ரெகுலரா இந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பெஸ்டா நமக்கு ரிசல்ட் இருக்கும். அப்படி என்னங்க, அந்த ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் எது சாப்பிடலாம், இதெல்லாம் நான் சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக. ஸோ வாழை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுல செவ்வாழை, நேந்திரம் வாழை, முக்கியமாக பேயன் வாழைன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காயக்கற்ப வகையை சேர்ந்தது. இதுல இருந்து சக்தி எடுத்து நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்துல செய்யறாங்க. சோ அப்ப அந்த பேயன் வாழை அப்படின்னு சொல்றது தினமும் 1 or 2 நம்ம பயன்படுத்தும் பொழுது ஆண்மை தன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். சோ இதுலயுமே பேசிக்கா இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதய தசைகளை வலிமையாக்குவதற்கும், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலோ இல்ல பிளட் பிரஷர் இருந்தாலோ அதை நமக்கு சரி செய்யறதுக்கும் இது பயன்படுது. ஒரு வேளை சுகர் இருந்தா அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் இந்த பேயன் வாழை, அடுத்ததாக செவ்வாழை.
இதை வந்து ரெகுலரா நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு சில ஆண்கள் அண்டர் வெயிட்ல இருப்பாங்க, உடல் மெலிஞ்ச மாதிரி இருக்கும், அவர்களுக்குமே இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்ததாக ஃப்ரூட்ஸ்ல வேற என்ன சாப்பிட்டா நமக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீதாப்பழம்னு சொல்லுவோம். நிறைய விதைகள் இருக்கும், மறக்காம அதை சாப்பிடுங்க. ஏன்னா அந்த விதைகளுக்கு பயந்து அதை சாப்பிட மாட்டாங்க யாரும். ஆனா நம்ம உடல்ல முக்கியமாக செல்லுலார் லெவல்ல டேமேஜ் இருந்தா அதை கூட கிளியர் பண்றதுக்கும், ஆண்களுக்கு இந்த வெரிகோசில் ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த வெரிகோசில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு பார்த்தோம்னா ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கும். அதை சரி செய்யறதுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இந்த சீதாப்பழம். சோ தவறாமல் அது தினந்தோறும் ஒரு பழமாவது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, அதுவும் முள் சீத்தா கிடைச்சா தாராளமாக சாப்பிடலாம். ஆண்களுக்கு ரொம்ப சிறந்தது, பெண்களுக்கும் அது வந்து ரொம்ப சிறந்தது சொல்லலாம். சோ இந்த சீதாப்பழம் ரெகுலரா நம்ம சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு அந்த பொட்டாசியம் லெவல் மற்றும் ஜிங்க் இதுல அதிகமா இருக்கு, மெக்னீசியம். சோ இது நமக்கு நேச்சுரலாவே உயிரணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடியது. அடுத்ததாக அத்திப்பழம். சித்த மருத்துவத்தில் தரக்கூடிய நிறைய மருந்துகளை அத்திப்பால் இருக்கு இல்லைங்களா, அத்திப்பால் விட்டு செய்யக்கூடிய மருந்துகள் தான் ஆண்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். ஆண்மை குறைபாட்டை நிவர்த்தி செய்யக்கூடிய மருந்துகள்ல அத்திப்பால் இருக்கு பாத்தீங்களா, அத்திப்பால் விட்டு செய்யக்கூடிய மருந்துகள் தான் நம்ம வந்து அதிகமா கொடுக்கிறோம். அதையும் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரி, இதற்கு அடுத்தது நம்ம வேறு என்ன கவனம் செலுத்தி சாப்பிடலாம்? மறக்காமல் வெங்காயம், சின்ன வெங்காயம், வெங்காயத்தாள், வெங்காயத்தோட இலை மற்றும் வெங்காய விதைகள், இது மூன்றுமே ஆண்மை தன்மையை அதிகரிக்கக்கூடியது. சோ வெங்காய விதைகள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, நைட்ல ஊற வச்சுட்டு காலையில கூட அதை சாப்பிட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன். வெங்காயத்தாள் இருக்கு பாருங்க, அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சூப் மாதிரி நல்லா பாயில் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் பூண்டு, சீரகம் எல்லாமே சேர்த்து சூப் மாதிரி குடிக்கும் போது அதிகமான பலனை நமக்கு தரக்கூடியது. சின்ன வெங்காயம் உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடணும். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய்ல நல்லா வதக்கிட்டு பெப்பர் போட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். ஆண்மை தன்மையை அதிகரிக்க இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கீரை வகைகள். இதுல எதுங்க சாப்பிடலாம்? இந்த கீரை வகைகள் தினந்தோறும் ஏதாவது ஒன்று நம்ம உணவில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதிகமான பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன கீரை வகைகள் அப்படின்னு பார்க்கலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா தூதுவளை, வல்லாரை, பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை, தாளிக்கீரை. சோ இது எல்லாமே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஆண்மை தன்மையை அதிகரிக்க இந்த கீரை வகைகள் நமக்கு பயன்படுது. சோ இது எல்லாமே நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்னன்னா இந்த ஆண்மை தன்மை குறைபாடை சரி செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இது உடல்ல நல்ல பலனை வந்து தருது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா தைராய்டு ஹார்மோன் லெவலை செக் பண்ணணும். இன்றைக்கு ஆண்களுக்குமே அதிகமான நபர்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். மஞ்சள், அதுலயும் கருமஞ்சள், கற்பம். இந்த கருமஞ்சள் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரேர் தான், மஞ்சள்ல ஒரு வகை, ஆனா அதிகமான ஆற்றல் இருக்கக்கூடியது. இந்த கருமஞ்சளை நம்ம என்ன பண்ணணும்னா கற்பமாக பயன்படுத்தணும். சோ கருமஞ்சள் பொடிய பால்ல கலந்து சாப்பிட்டாலும் தைராய்டு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. சோ ஆண்களுக்கு இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா அதற்கேற்ற மாதிரி இந்த கருமஞ்சளை நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப தைராய்டு கிளாண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, வீக்கம் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா மஞ்சளை மட்டும் நல்லா கலந்து நம்ம தொண்டை பகுதியில பற்று போடணும். இந்த மாதிரி பற்று போட போட என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைராய்டு வீக்கம் நமக்கு குறைஞ்சோ தைராய்டு ஹார்மோன் நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரெகுலரா இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்க. தவறாமல் இரவு தூங்கும் பொழுது இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னா நிலாவரை பொடி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கணும். நிலாவரை பொடி 100 கிராம் அப்படின்னா 10 கிராம் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி அதனோட கலந்துட்டு இதை வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். சோ ரெகுலரா இதை நைட் மட்டும் 4 to 5 கிராம் பொடிய வெந்நீர்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது கட், அதாவது குடல் பகுதி நமக்கு சுத்தமாகும். ஃபர்ஸ்ட் ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு தூக்கத்துல வந்து விந்து வெளியில வர ஆரம்பிக்கும், நாக்டர்னல் எஜாகுலேஷன். இது தாங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கும். சோ நைட்டு நமக்கு இந்த மாதிரி வெளியில வந்துட்டுனா காலையில இல்ல அடுத்த நாள் ஃபுல்லாவே மூட் அவுட்டா இருப்பாங்க. எனக்கு வந்து பாடியில இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, யார்கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது, என்ன மாதிரி சிகிச்சைகள் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இது வந்து நார்மலா மாதம் ஒரு 2 முறை ஆண்களுக்கு வரலாம்.
ஆனா ரெகுலரா இதுவே வந்துட்டு இருந்துச்சுன்னா உணவு நம்ம உடல்ல நிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பிடுற உணவு டைஜஷன் ஆகுது, நமக்கு சத்துக்களா மாறாது. சோ வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்கிறது, உடல் இழைச்சிக்கிட்டே போறது, அதிகமான டிப்ரெஷன் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இதை சரி செய்யறதுக்கும் இந்த பொடியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிலாவரையோட ஜாதிக்காய் பொடியை வெந்நீர்ல கலந்து டெய்லி ரெகுலரா எடுத்துட்டு வரணும். சோ இந்த உணவு முறைகள் அதிகமாக கவனம் செலுத்தி முக்கியமாக உடல் உஷ்ணம் ஏற்படாமல் பார்த்துக்கணும். நெய், வெண்ணெய் உணவுல சேர்த்து சாப்பிடுறது, வாரம் 2 முறை எண்ணெய் குளியல். அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா உடல் அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தைல வகைகள், உதாரணத்துக்கு ஜம்பீர தைலம், குமரி தைலம், இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். சோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது ஆண்மை குறைபாடு நீங்கி ஆரோக்கியமாக வாழ முடியும். சோ இந்த மாதிரி மன ரீதியா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க. சோ அகத்தியர் மாமுனிவர் அருளால கூடிய விரைவில் நலம் பெறலாம். நன்றி.